பல ஆண்டுகள் முன் உலகத்துக்கு மறைந்த ஒரு பெரிய காடில் அமைதியும் மறைவும் நிறைந்தது. ஒரு நாள் ஒரு பயணி பழைய கைகளால் மறைக்கப்பட்ட கல்லுப் பாதையை கண்டுபிடித்தார். அவர் நடைபோட தொடங்கியவுடன் ஒளிரும் சிறிய தீபப்பூச்சிகள் சுற்றிலும் பறந்து ஒரு மாயவாயிலை திறந்தன. அந்த வாயிலுக்குள் நுழைந்த பயணி ஒரு ரகசியமான மாயாஜால உலகத்தை பார்த்தார். பழைய கோயில்கள் பச்சை கொடிகளால் மூடப்பட்டிருந்தாலும் ஒளிரும் எழுத்துக்கள் அவற்றில் ஜொலிக்கத் தொடங்கின. ஒரு பெரிய அருவி கீழே செல்லும் சிறுட்டல் படிக்கட்டுகளை மறைத்து வைத்திருந்தது. சில பெரிய மரங்கள் முகங்களுடன் மெதுவாக பேசின. சில எம்கள் பூத்த மாதிரியான விலங்குகள் அமைதியாக நடைபோட்டன. இரவில் ஒளிரும் பறவைகள் வானில் புனித வடிவங்களை உருவாக்கின. ஒரு பொன் இலை நீரில் விழுந்ததும் ஒரு மாய வட்டம் ஒளிரத் தொடங்கியது. காட்டின் இதயத்திலிருந்து ஒரு ஆன்மா வெடித்துக் கொண்டது. ஒரு அமைதியான குளத்தில் பழைய ராசியத்தின் உருவங்கள் நீருக்குள் தெரிந்தன. மேகங்களில் ஒளிந்து கிடந்த கோயில் மெதுவாக தெரியத் தொடங்கியது. ஒரு விசித்திரமான பூவும் பின்வங்கி மலர்ந்தது. அது நேரத்தை மெதுவாக்கியது. ஒரு கல்முகம் திடீரென கண்ணை திறந்து சூழலை மாற்றியது. மரங்கள் பழைய கதைகளை மெல்லச் சொன்னன. ஒரு ஒளிரும் புலி ஆன்மா பயணியின் பக்கம் நடக்கத் தொடங்கியது. ஒரு மாய தூசியால் மறைந்த நகரம் வெளிப்பட்டது. தானாகவே எங்கும் உடுக்கைகள் வழியை காட்டின. கடைசியாக ஒரு பெரிய மரத்தில் பொற்க கீ வடிவ பூ ஒன்று மலர்ந்தது. பயணி அதை தொட்டவுடன் மரம் திறந்தது. உள்ளே ஒளிரும் படிக்கட்டுகள் இருந்தன. அந்த படிக்கட்டுகள் பயணியை காட்டின் இதயத்திற்கு கொண்டு சென்றன. அங்கே தான் மாயாஜாலம் பிறந்தது. அது இன்னும் உயிருடன் இருக்கிறது, மறுபடியும் விழிக்கத் தயாராக.